சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வயசாயிட்டாலும் அவரை பார்த்தா அப்படி தெரியாதுன்னு இளைஞர்களை வியந்து போற அளவுக்கு சுறுசுறுப்பா செயல்பட்டு வராரு. அவர் நடக்கிற வேகத்தை பார்த்து வியக்காதவர்களே இருக்க முடியாது. ரஜினி சார் மாதிரி வேகமாக நடக்க நம்மளாலாம் முடியாதுன்னு நடிகை கீர்த்தி சுரேஷ் ஒரு முறை பேட்டியில சொல்லியிருக்காங்க. ரஜினி சாரோட எனர்ஜி வேற லெவல்ல இருக்குன்னு வேட்டையன் படத்துல அவர் கூட நடிச்ச துஷாரா விஜயன் சமீபத்துல பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. டிஜே ஞானவேல் இயக்கி இருக்கும் வேட்டையன் படத்துல ரஜினிகாந்த் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடிச்சிருக்காரு. அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும் வேட்டையன் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பாக்குறதுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. தான் திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதின்னு கேள்விப்பட்ட ரசிகர்கள் கவலை அடைந்திருக்காங்க. தலைவருக்கு என்ன ஆச்சு, ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு பதட்டமா சொல்றாங்க. இந்த நிலையில தலைவர் நலமாக இருப்பதாகவும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட போறதாகவும் லதா ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்காங்க. லதாமாவே சொல்லிட்டாங்க அப்படின்னா தலைவருக்கு ஒன்றும் இல்லைன்னு ரசிகர்கள் நிம்மதி அடைந்திருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம்னு ரசிகர்கள் தலைவருக்காக வேண்டிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட உடல்நிலை குறைவை கேட்டு பல பிரபலங்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பல அரசியல் தலைவர்களும் அவரது உடல்நிலை குறித்த தகவல் அறிந்து விரைவிலேயே நலம் பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினும் சீக்கிரமாகவே உடல் நலம் பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்துல அஜித் தரப்பு கிட்ட இருந்தும் ரஜினியோட உடல்நிலை குறித்து கேட்கப்பட்டிருக்காம். அஜித்தும் ரஜினியோட குடும்பத்தினரும் நெருங்கிய நட்புல இருந்துட்டு வராங்க. சூப்பர் ஸ்டாரோட குடும்பத்தினர் கிட்டையும் இது குறித்து விசாரித்து வராங்க. விரைவிலேயே நலம் பெற தங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. விடாமுயற்சி மற்றும் வேட்டையன் படம் இரண்டையுமே லைகா நிறுவனம் தான் தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.